நீங்கள் ஒரு காரியத்தை ஏசப்பட்ட வாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதில் முதல் படி என்ன? ஒரு வேலை காரியத்தை வாங்கன்னு நினச்சிருக்கீங்களா? அல்லது ஒரு நல்ல வருமானம், நிரந்தர வருமானம் வரணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? அல்லது ஒரு நல்ல நிரந்தரமான ஒரு சுகம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? அதில் முதல் ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விசுவாசமாக கேட்கணும். ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் விசுவாசித்தால் அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்றால் என்ன? இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிறது பேர் விசுவாசம். காண்பவை அநித்தியமானவை, காணாதவை நித்தியமானவை. அப்போனா ஒரு காரியத்தை நீங்கள் கேட்குறீங்க, கேட்கும்போது அந்த காரியத்தை கேட்டது உங்கள் குடும்பத்தில் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் கண்ணில் அது இருக்கிற மாதிரி பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு வீடு கேட்குறீங்க ஏசப்பட்ட, ஒரு வீடு கேட்கும்போது ஏசப்பட்ட ஜெபிச்சிட்டீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும், வீடு வாங்குறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறீங்க. கேட்டுட்டு அப்படி விட்டுறக்கூடாது. அந்த வீடு வந்த மாதிரியும் அந்த வீடு இருக்கிற மாதிரியும் உங்கள் மைண்டுக்கு கொண்டு வரணும், உங்கள் எண்ணத்தை கொண்டு வரணும், நினைவு கொண்டு வருது. அதுக்கு பேர் தான் விசுவாசம்.